வெல்கம் பேக் டு ஜிஎஸ்டி தமிழ் யூடியூப் சேனல். நம்ம இந்த வீடியோவில் பற்றி என்ன பார்க்க போகிறோம்னா, இப்போ இப்போ வந்து சில பேர் வந்து ரெண்டலுக்கு வந்து ஜிஎஸ்டி இருக்கா இல்லையான்னு பட் என்கிட்ட சில கிளைண்ட்ஸ் எல்லாம் கேட்டாங்க. இப்போ வந்து கரெக்டாக ரெண்டல் ப்ராப்பர்ட்டிக்கு வந்து ஜிஎஸ்டி இருக்கா இல்லையா, அப்படி இருந்தா அதை வந்து யார் வந்து பே பண்ணணும், இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் நான் உங்ககிட்ட இன்னைக்கு வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். முதல்ல கரெக்டா ரெண்டல் ப்ராப்பர்ட்டினா யாரெல்லாம் ரெண்டல் இன்கம்க்கு வந்து ஜிஎஸ்டி பே பண்ணணும்னா, இப்ப பட் ஒரு பில்டிங்கை வந்து நீங்க வந்து குடியிருப்புக்காக இப்போ வந்து ஒரு பில்டிங்கை வந்து நீங்க வந்து குடியிருப்பு சொல்லுவாங்க, ரெசிடென்சி பர்பஸ்க்காக நீங்க உங்களோட பில்டிங்கை கொடுத்துருந்தீங்கன்னா அதுல வர இன்கம் இருக்குல்ல, அதுல வர இன்கமுக்கு நீங்க ஜிஎஸ்டி பே பண்ண தேவையில்லை. ஆனா இதுவே உங்களோட பில்டிங் வந்து கமர்ஷியல் பர்பஸ்க்காக நீங்க உங்க பில்டிங்கை வந்து கொடுத்து அதுக்கு உண்டான வாடகை நீங்க வாங்கும் போது அதுக்கு நீங்க வந்து ஜிஎஸ்டி பே பண்ணியே ஆகணும். இது நீங்க எப்ப பே பண்ணி ஆகணும்னா, உங்களோட ரெண்டல் இன்கம் வந்து வருஷத்துக்கு 20 lakhs மேல போனா, அதாவது உங்களோட ரெண்டல் இன்கம் 20 lakhsக்கு மேல போனா, வருஷத்துக்கு 20 lakhs மேல போனா நீங்க ஜிஎஸ்டி கரெக்டா ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி நீங்க வந்து ஜிஎஸ்டி பே வந்து பண்ணணும். அப்படி பட் இன்னொரு சினரியாவும் இருக்கு. அது எப்படின்னா, இப்ப வந்து பில்டிங் ஓனர் இருப்பார்ல, அவருக்கு வந்து ஜிஎஸ்டி பட் கரெக்டா இருக்காது, அவர் வந்து ஜிஎஸ்டில வந்து கரெக்டா ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணல. ஆனா அந்த பில்டிங்கை வச்சு கமர்ஷியல் பர்பஸ்க்காக அந்த பில்டிங்கை வந்து பயன்படுத்துறாருல, அவரு வந்து ஜிஎஸ்டி இருக்கு. அவர் என்ன பண்ணணும்னா, இந்த பில்டிங் ஓனருக்கு ஜிஎஸ்டி கரெக்டா ரிஜிஸ்ட்ரேஷன் பட் அவர்கிட்ட இல்லைன்றதுனால அவர் ஜிஎஸ்டி பே பண்ண முடியாது. அதனால அந்த பில்டிங் ஓனர் வந்து ஆர்சிஎம் ஒரு கரெக்டா மெத்தட் இருக்கு. அந்த ஆர்சிஎம் மெத்தட் படி இவரு 18% ஜிஎஸ்டி பே பண்ணணும். அதாவது அந்த பில்டிங் ஓனர் தான் 18% ஜிஎஸ்டி பே பண்ணணும். இதுவே அந்த பில்டிங் ஓனருக்கு வந்து ஜிஎஸ்டி நம்பர் இருந்ததுன்னா, நீங்க அந்த பில்டிங்கை பயன்படுத்துறவர் வந்து அந்த ஓனர் கிட்ட அவரோட அமௌண்ட்டை வந்து அவர் வந்து பே பண்ணிடுவாரு. அந்த ஓனர் வந்து 18% வந்து ஜிஎஸ்டி பே பண்ணிடுவாரு. நார்மல் நம்ம ஜிஎஸ்டிஆர் 1 3B எப்படி பண்றோமோ அதே மாதிரி அவர் வந்து கரெக்டா ஜிஎஸ்டி வந்து ஃபைல் பண்ணிடுவாரு. ஆனா 20 lakhs மேல போனாவே, இப்ப ஒருத்தர் ஒரு பில்டிங் ஓனரு அவர் வந்து அவரோட பில்டிங் வந்து பியூர் வந்து கமர்ஷியல் பர்பஸ்க்காக மட்டுமே வாடகை விட்டு அதுல வர இன்கம் 20 lakhs மேல போனதுன்னா, இவரு வாலண்டரியாவே இவரு ஜிஎஸ்டி கரெக்டா ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி இவரு வந்து கரெக்டா 18% ஜிஎஸ்டி பே பண்ணி ஆகணும். அப்படி இல்லைன்னா அது பின்னாடி கரெக்டா பிரச்சனை வர்றதுக்கு சான்ஸ் இருக்கு. இதுவே பட் அவரோட ரெண்டல் இன்கம் வந்து ரெசிடென்சி பர்பஸ் இருந்தா, அதாவது ஒரு ஃபேமிலி வந்து கரெக்டா தங்கி இருக்கிறாங்க, அவங்க அந்த பில்டிங்ல எந்த பிசினஸும் பண்ணலன்னா அவங்களுக்கு எந்த வித ஜிஎஸ்டியும் வராது. இதுதான் ஜிஎஸ்டில இருக்கிற இந்த கரெக்டா ரெண்ட் வாங்குறவங்களுக்கு இந்த இப்படிதான் ஜிஎஸ்டி வந்து ஒர்க் ஆகுது. பட் அதுக்கேற்ற மாரி நம்ம ஜிஎஸ்டி ஃபைல் பண்றவங்க ஜிஎஸ்டி ஃபைல் பண்றோம், ஜிஎஸ்டி ஃபைல் பண்ணாத இருக்கிறவங்க சரி, அதுதான் பேசிக். இப்போ உங்களோட ப்ராப்பர்ட்டி வந்து கரெக்டா கமர்ஷியல் பர்பஸ் இருந்தா நீங்க ஜிஎஸ்டி பே பண்ணணும். இதுவே கமர்ஷியல் பர்பஸ் இல்லைன்னா ஜிஎஸ்டி பே பண்ண தேவையில்லை. இதுதான் பேசிக் இன்ஃபர்மேஷன். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.